ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹனிகோம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் சென்டரில் வந்து லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நான் வந்து த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அயன் நீடில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஷேப் வந்து எப்படி போடணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஸ்டென்சில்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம பேப்பரில் கட் பண்ணி கரெக்டான ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேக் நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஒர்க் வந்து ஒரு பேக் நாட் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதே ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ மேலே போட்டிருக்க லைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து 2ஆக பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதை அப்படியே மேலே இழுத்துட்டு போகிறோம். மேலே அந்த ஷார்ப் எட்ஜில் போட்டு நம்ம மேலே ஒரு குட்டி லாக் போடாமல் அப்படியே கீழே இழுத்துக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இழுத்துட்டு சைடில் போட்டு நம்ம அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு நம்ம வரணும். இப்படி தான் வந்து நம்ம ஹனிகோம் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து நம்ம முடிச்சுட்டு அந்த இடத்துல என் நாட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். இதை பார்க்குறதுக்கு நம்ம தேன் கூடு பார்த்துருப்போம். அதில் ஹோல்ஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதனால தான் இதுக்கு ஹனிகோம் ஸ்டிச்சுன்னு வந்து நேம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேலே போட்டிருக்கதோட அந்த லைனோட சென்டரில் வர மாதிரி நம்ம ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு நம்ம லாக் எதுவும் போடாமல் டைரெக்டாக மேலே போய் அதோட சென்டர்லேருந்து மேலே ஸ்டிச் பண்ணி கீழே இழுத்துட்டு இப்போ வந்து கீழே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு சைடில் அடுத்ததுக்கு வந்து போயிட்டு அடுத்த லைனில் இருக்கிற சென்டரில், ஸோ இந்த இடத்துல குட்டி லாக் போடாமல் டைரெக்டாக மேலே சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ரிவர்ஸில் இழுத்துட்டு வந்துட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் போடணும். போட்டுட்டு சைடில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவுமே நம்ம ஒர்க் பண்ணணும். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது தான் இதோட நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த லைன் போடுறேன். சேம் இதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கிற லைனோட சென்டரில் வர மாதிரி ஒரு செயின் போட்டு மேலே போயிட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லாக் விழுந்துடும். ஒரு குட்டி லாக் போட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போடுறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஹோல்ஸாக இருக்கிறத பார்க்க நம்மளுக்கு அந்த ஹனியோட அந்த கூடு அது மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு இந்த பேர் வச்சு. ஸோ இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு டிசைன் இது. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு நார்மலாக சில்க் த்ரெட் வந்து பிரியாமல் போட தெரிஞ்சாலே போதும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ வந்து சில்க் த்ரெட்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நூல் பிரியாமல் அருந்து போகாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் ஆகணும். ஆகிட்டா இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். இதே பேட்டர்ன் நான் போடுற பேட்டர்ன் அப்படியே தான் நம்ம செயின் போட்டு பேக்கில் இழுத்துட்டு கீழே ஒரு குட்டி லாக் போடணும். இப்படி போட்டோன்னா ஃபுல்லாகவுமே இது நீட்டாக வந்துடும். இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாகவுமே அதே பேட்டர்னில் போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம என் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம சுற்றிலும் பார்டர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்டர் வந்து சில்க் த்ரெட்டில் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பைனாப்பிள் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். பீட்ஸ் வச்சு நான் 4mm பீட்ஸ் வச்சு நான் பார்டர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.